வணக்கம் நண்பர்களே. 5 ஒழுக்கமான சேலஞ்சஸ் 100 நாள் ஃபாலோ பண்றல. இனி 85வது நாள். காலையில எடிட்டிங் வேலையை முடிச்சு ஒரு வாரம் தள்ளிட்டு உடம்பு கண்டிஷனை செக் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நமக்கு மசில் மாஸ் ஏறதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டெஃபினிஷன் கொண்டு வரதா கொஞ்சம் மேட்ரு. சரி ரைட்டுன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மீல் எடுத்தாச்சு. 6 முட்டைகள், அதுல 2 முழு முட்டைகள். மதிய உணவுக்கு 100 கிராம் ரைஸ் கூட சோயா சங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா மியூஸ்லயும் ஊற வச்சுட்டு போயிட்டேன். அப்பதான் ஈவினிங் வந்த உடனே ஜிம்முக்கு போறது முன்னாடி சாப்பிட்டு போக ஈஸியா இருக்கும். இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா 149 ரூபா வந்துச்சு. இது ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும். நம்ம கரெக்டா 30 கிராம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 15 நாள் கிட்ட வருவாப்புல. பிறகு வேலையை முடிச்சுட்டு வந்ததும் ஊற வச்ச மியூஸ்லில ஒரு பனானா போட்டு எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிரியேட்டின் குடிக்க மறந்தனா இல்ல வீடியோ எடுக்க மறந்தனான்னு தெரியல. அதே குழப்பத்தோட ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட். தம்பிள்லயே நிறைய கிளாஸ் போட்டோம். ஆனா அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின்லயும் லேட்டரல் ரைஸ் போட்டு ஃப்ரண்டல்ட்ட போட்டு முடிச்சிட்டோம். பிறகு இன்னைக்கு டைம் கம்மியா இருந்ததுனால 4 கிளாஸ் டிமிகில விட்டாச்சு. ஹேங்கிங் லெக் ரைசஸ் அது முடிச்ச உடனே ரஷ்யன் டெஸ்ட் இதெல்லாம் போட்டு 20 மினிட்ஸ் வாக்க போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வழக்கம் போலவே சரியான பசி. வந்த உடனே 2 சப்பாத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 சப்பாத்தி. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் ஒரு பக்காவா யூஸ் ஆகிற மிஷின். நம்மளுக்கு நீங்களே யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தா அந்த பிரஸ்டீஜ் பிராண்ட்ல வாங்க, நல்லா தான் இருக்காப்புல. ரைட் நண்பர்களே, ஃபாலோ பண்ணாம தான் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருங்க.